الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடைபெறலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு பல்வேறுபட்ட விஷயங்களை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் இவற்றோடு வாழ வேண்டும் அல்லாஹ் என்று பல தன்மைகளை அல்லாஹ் குறிப்பாக்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்றை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அறிவு ஆற்றல் என்ற ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அறிவு ஆற்றல் என்பது சுயமாக சிந்தித்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது சரியாக இருக்கும், எது தவறாக இருக்கும் என்ற பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிந்தனை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இதே மற்ற பிராணிகளை நீங்கள் பார்த்தால், அது கால்நடைகளாக இருக்கலாம், பிராணிகளாக இருக்கலாம், வேட்டை விலங்குகளாக இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் எதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான பகுத்தாய்வும் பகுத்தறிவும் அவர்களுக்கு கிடையாது. அப்ப மனிதர்கள் என்பவர்கள், குறிப்பாக அதிலே முஸ்லீம்கள் என்பவர்கள் அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்வதும் அறிவாளிகளாக உருவாக்கிக் கொள்வதும் தங்களை பண்பட்டவர்களாக உருவாக்கிக் கொள்வது மனிதர்களுடைய தேவையாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு நபரிடத்திலே எவ்வளவுதான் பணம் இருந்தாலுமே கூட அவரிடத்திலே சரியான அறிவும் பண்பாடு தன்மையும் இல்லை என்று சொன்னால் அவரை விட்டும் தானாக மக்கள் ஒதுங்கி விடுவார்கள். ஒரு நபர் ஏழையாக இருந்தாலுமே அவரிடத்தில் நல்ல அறிவும் கல்வியும் பண்பாடும் இருக்குமேயானால் அவரை பொதுவாக மக்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சங்கை கொடுத்தான் அல்லாஹ்வுடையார்களே. எனவே மனிதன் அவன் அறிவின் பக்கமாக, கல்வியின் பக்கமாக அவசியம் உடைய ஒரு நபராக இருக்கிறான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு ஏதோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலை பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களத்திலே அந்த போரினுடைய முடிவில் யாரெல்லாம் கைதிகளாக பிடிபட்டார்களோ, யாரெல்லாம் கைதிகளாக வரவழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒரு பிணைத்தொகை முடிவு செய்கிறார்கள். இந்த தொகையை செலுத்திட்டு உங்களை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
இந்த தொகையை கொடுத்த பிறகுதான் உங்களால் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொன்ன பெருமானார் இரண்டாவது விதமான ஒரு சலுகை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால், உங்களிடத்தில் கல்வி இருந்தால், எழுத படிக்கக்கூடிய கல்வி இருக்குமையானால், அதை எங்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அதை பிணை தொகையாக வைத்து நீங்கள் உங்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை ஆர்வப்படுத்தியதற்கு இதைவிட சிறந்த உதாரணத்தை காட்ட முடியாது. ஒரு எதிரியே கல்வி கற்றவனாக இருந்தாலும் அந்த கல்வியின் மூலமாக தன் சமூகத்திற்கு பெருமானார் பயனை ஏற்படுத்தினார்கள். ஆனா இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, எது கல்வி? கல்வி என்பது எதுவாக இருக்க முடியும்? கல்வி என்பதின் அர்த்தம் என்ன? அண்மை காலங்களிலே கல்வி என்பதனுடைய அர்த்தம் அது முழுக்கவே அது குளறுபடியாகிவிட்டது. பொதுவாக கல்வி என்பதும் அறிவு என்பதும் அது நம்மிடத்தில் எதை உருவாக்க வேண்டும் என்பதை வைத்துதான் அதனுடைய பெயரினுடைய அர்த்தம் முடிவாகிறது. இன்று கல்லூரிகளிலே பள்ளிகளிலே அதை நாம் கல்வி நிலையங்கள் என்று வைக்கிறார்கள். கல்வி கற்றுத்தரக்கூடிய இடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்லக்கூடிய எல்லா இடங்களும் கல்வி நிலையமாக மாறிவிடுமா? அதுதான் மனிதன் கற்க வேண்டிய கல்வியா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 1856 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை கல்வி என்பது ஒன்றாகத்தான் இருந்தது. உலக கல்வியும் மார்க்க கல்வியும், உலகமும் மார்க்கமும் சேர்ந்ததுதான் கல்வி. ஒரு மனிதனின் ஆன்மீகமும் ஒரு மனிதனின் ஒழுக்கமும் சேர்ந்ததுதான் கல்வி என்று ஆக இருந்த நிலையிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்றினுடைய ஒரு தவறு, வரலாற்றில் ஏற்பட்ட சோதனையின் காரணமாக கல்வி இரண்டாக பிரிகின்றது. ஒரு புறத்திலே மதரசாக்கள் உருவாகின்றது, ஒரு புறத்திலே முழுக்கவே மேற்கத்திய கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அடிமைத்துவ கல்வி, தொழிலை உருவாக்கக்கூடிய கல்வி, தொழிலை மட்டுமே மையமாக கொண்ட கல்வி. 1856க்கு முன்னால் வரை மனிதனின் ஒழுக்கமே முதலாவதாக போற்றப்பட்டது. மனிதனின் ஒழுக்கத்தை வைத்துதான் கல்வி வரையறுக்கப்பட்டது. ஆனால் 1856க்கு பின்பாக தொழிலை உருவாக்குவது, லேபர்களை உருவாக்குவது, கூலி ஆட்களை உருவாக்குவது என்று உலகத்திலும் கல்வியினுடைய முறை, குறிப்பாக இந்தியா போன்ற பல நாடுகளிலே அவை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. சங்கைக்குதான் அல்லாஹ்வினுடையார்களே, எனவே கல்வியினுடைய அர்த்தம் இன்றைய காலத்திலே முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. எனவே கல்வி என்பதனுடைய அர்த்தம், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பல நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அது என்னவென்று சொன்னால், கல்வி என்பது, அறிவு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பண்பை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ளாக ஆன்மீக சிந்தனை, இறையாண்மை சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் உலகத்திலே எப்படி ஒரு மனிதன் அவன் பண்பட்டு வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடியதுதான் உண்மையான கல்வி. இது இன்றைய பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படுகிறதா? இன்று கல்லூரிகளில் சொல்லித்தரப்படுகிறதா? இன்று கல்லூரிகளிலே வட்டி கணக்கு போடுவது எப்படி, ஒரு வட்டியை எப்படி கணக்கிடுவது எப்படி என்று சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் வட்டி என்பது முழுக்கவே மனித சமுதாயத்திற்கு எதிரான ஒன்று. சங்கைக்குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, இன்னும் சொல்ல போனால் இன்று படிக்காதவர்களை விட படித்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அதிகமாக ஆகிவிட்டது. படிக்கக்கூடிய நிலையங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் எதை கற்கிறார்கள், எவ்வாறாக உருவாகிறார்கள் என்ற மிகப்பெரிய சிக்கல்கள், ஐயப்பாடு உருவாகிவிட்டது. யாரை கேட்டாலும் கல்வியை விட அவர்கள் கற்றுக்கொண்ட தவறான பழக்கங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்ப ஒரு பொதுவான கேள்வி என்ன எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், அப்ப அந்த கல்வி என்பது எங்கே? அந்த மனிதனை பண்படுத்தக்கூடிய கல்வி எங்கே போகிவிட்டது? படிப்பதற்கு முன்பாக போதையை சம்பந்தம் இல்லாத ஒருவன் கல்லூரிக்கு சென்று வந்த பிறகு முழுக்க போதைக்கு அடிமையாக மாறுகிறான். கல்வி கற்க சென்ற இடத்திலே இந்த நிலை ஏற்பட்டது எப்படி? கல்லூரிகளுக்கு செல்வதற்கு முன்பாக எந்த பெண்ணுடைய தொடர்பும் இல்லாத ஒரு ஆண் முழுக்கவே பெண்களுடைய தொடர்பிலே, சகவாசத்திலே, ஈமானை பறிக்கக்கூடிய காரியங்களிலே அவன் ஈடுபடுகிறான். கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக முழு பருதாவோடு ஒழுக்கத்தோடு இருந்த எத்தனையோ பெண்கள் கல்லூரி சென்று வந்த பிறகு ஈமானையும் தன்னுடைய குணத்தையும் இழந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குறி சம்பாதிக்கிறார்கள். கல்லூரிகளுக்கு செல்வதற்கு முன்பாக இருந்த எத்தனையோ நபர்களுடைய கேரக்டர், குணங்கள் எல்லாம் மாறுபட்டு விட்டது. தன்னுடைய பெற்றோருக்கு எதிராக பேசுகிறார்கள், தங்கள் பெற்றோர்களை ஐயப்பாடுபடுத்துகிறார்கள், தங்கள் பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள், சமூகத்தினுடைய பெரியோர்களை அவமதிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால்
பொது நலன் என்ற அந்த பொது சிந்தனையை தாண்டி சமூகத்தில் எதை பற்றியும் கவலை இல்லாமல் உருவாகிறார்கள். முழுக்க முழுக்கவே செல்போனுடைய தொடர்பு, முழுக்க முழுக்கவே தவறான கலாச்சாரத்தினுடைய தொடர்பு, இவ்வாறாகத்தான் பள்ளிகளும் குறிப்பாக கல்லூரி நிலையங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில கல்லூரிகளுடைய நிலைமைகளை கேட்கின்ற பொழுது மிகுந்த பரிதாபமாக இருக்கின்றது. அங்கு வருகை பதிவேடு மட்டும் போட்டால் போதும், படிக்க தேவையில்லை. இந்த குறிப்பிட்ட பணங்களை கட்டிவிட்டால் அவருக்கான டிகிரிகள் கொடுக்கப்படுகின்றது. இன்று தமிழகத்தில் எத்தனையோ கல்லூரிகளிலே இது அப்பட்டமாக ஆதாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் எதை உருவாக்குகிறார்கள்? அப்ப அந்த வாலிபர்களுக்குள்ளாக, அந்த வாலிப பெண்களுக்குள்ளாக எதை புகுத்துகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் சுருக்கமாக ஒன்றே ஒன்றுதான், சான்றிதழ் என்ற ஒன்றே ஒன்று. அவன் வாழ்க்கையில் சென்று சம்பாதிப்பதற்காக, தொழில் படிப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அவனுக்கு சான்றிதழ் என்ற ஒன்றை தவிர அந்த மனிதனுக்குள்ளாக எதையும் உருவாக்குவது கிடையாது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே. எனவே இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் அது வெகுவாக மாறுவதன் காரணமாகத்தான் நாம் இன்னொரு புறத்திலே இதை இன்று மாற்றி அமைக்கவில்லை என்றாலும் இதற்கு நேர் எதிராக மனித வள மேம்பாடு, ஒரு வாலிப ஆணை வாலிப பெண்ணை மனித வளத்தோடு அவர்களை உருவாக்குவது, பெரியோர்களை மதிக்கக்கூடிய மக்களாக உருவாக்குவது, பெற்றோரை மதிக்கின்ற மக்களாக உருவாக்குவது, தன் சமூகத்தை மதிக்கின்ற மக்களாக உருவாக்குவது, வியாபாரத்திலே ஏமாற்றாத நேர்மையான மக்களாக உருவாக்குவது, குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவது, ஒரு வியாபாரத்தை அது ஹலாலாக இறைவனை பயந்து செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவது. அதே போலத்தான் சமூகத்திலே மறுமையின் சிந்தனையோடு அல்லாஹ்வினுடைய பயத்தோடு பயணிக்கக்கூடிய பிள்ளைகளையும் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குவது, இதை தேவையாக வைத்துதான் மார்க்க கல்வியினுடைய அவசியம் அதிகமாக கொண்டிருக்கிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, இன்று எந்த பாட புத்தகங்களிலேயும் பெற்றோர்களை பற்றி பாடம் கிடையாது, பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி பாடம் கிடையாது, ஒரு மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்று பாடம் கிடையாது. சொல்ல போனால் இன்று கல்வி நிலையங்களில் கலாச்சாரம் எப்படி ஆகிட்டது என்றால், ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற அந்த அழகான கலாச்சாரம் உடைக்கப்பட்டு ஒருவர் யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம், எத்தனை நபரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தன் மனோ இச்சை எதை சொல்கிறதோ அதை வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மிருகத்தனமான ஒரு சிந்தனை தான் இன்றைய கல்வி நிலையங்களில் புகுத்தப்படுகிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே. எனவே இதில் விதிவிலக்காக தப்பிக்கக்கூடிய மக்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், அதிகப்படியாக தங்களுடைய இளமை காலங்களிலே, தங்களுடைய சிறுபிராயத்தினுடைய காலங்களிலே யாரெல்லாம், எந்த சிறுவன் எல்லாம், எந்த சிறுமிகள் எல்லாம், எந்த வாலிபன் எல்லாம், எந்த வாலிப பெண்கள் எல்லாம் தங்களை முழுமையாக மார்க்க கல்வியோடு இணைத்துக் கொண்டார்களோ, உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை பயில கற்றுக்கொண்டார்களோ, குர்ஆனுடைய தொடர்போடு யார் இருக்கிறார்களோ, பெருமானாருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே யார் படிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கல்லூரி காலங்கள் முடிகின்ற பொழுது மனிதர்களாகவே இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ செய்திகளை பார்க்க முடிகிறது. மிக பரிதாபமான செய்தி. ஒரு மருத்துவராக இருக்கிறார், ஒரு லாயராக இருக்கிறார், ஆனால் தன்னுடைய தாய் தந்தை கொடுமைப்படுத்துகிறார். தன் தாய் தந்தை அடிக்கக்கூடிய மக்கள். சமீபத்திலே கூட ஒரு சில இடங்களிலே தன்னுடைய தந்தை அடித்த பிள்ளைகள், தன்னுடைய தந்தையை அடித்து கொன்ற பிள்ளைகள், தன் தாய்க்கு விஷம் வைத்து கொன்ற பிள்ளைகள், கேவலம் ஒரே ஒரு பைக் வாங்கி தரவில்லை என்பதற்காக தன் தாயை கொன்ற பிள்ளைகள், இன்னாரோடு சேரக்கூடாது, இந்த பெண்ணை நீ மனம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்ற சொன்னதற்காக வேண்டி தன் தாய் தந்தைக்கு விஷமைத்த பிள்ளைகள் எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். இப்ப வாழ்க்கையில் மனிதத்துவம் என்பது அழிக்கப்பட்டு அது மிருகத்துவமாக மாறுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க காரணம் மார்க்க கல்வியை விட்டுவிட்டு எது நம்மை பண்படுத்துமோ, எது நம்மை மனிதனாக வாழ வைக்குமோ, எல்லா இடத்திலும் அல்லாஹுடைய பயத்தை எங்கு உருவாக்குவோமோ அந்த கல்வியை விட்டுவிட்டு உலகம் தேவை, பணம் தேவை, மதிப்பெண்கள் தேவை என்ற ஒரே எண்ணத்தோடு சென்றவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்று முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். எத்தனையோ வாலிப பெண்களை பார்க்கிறோம், நல்லா படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சமூகத்திலே அந்த படிப்பு தான் அவர்களுக்கு உயர்ந்த தரத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் மறக்கின்ற ஒன்று என்னவென்றால், அந்த பெண்மணிக்கு மதிப்பெண்களை கொடுப்பதை விட, கல்வி என்ற சான்றிதழ் கொடுப்பதை விட அந்த பெண்மணிக்கு உயர்ந்த குணங்களையும் உயர்ந்த பண்பாடையும் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் என்னவாகுது, இன்னைக்கு அண்மை காலங்களிலே திருமணம் செய்யக்கூடிய எத்தனையோ வாலிப பெண்கள் ஒரு கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை. அதனால் பல்வேறுபட்ட குழப்பங்களையும் பல்வேறுபட்ட குளறுபடிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, இதுவெல்லாம் சமூகத்தினுடைய பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை அறிவான சமுதாயமாக,
கல்வி பெற்ற சமுதாயமாக, இங்க யாரும் யாரையும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிறந்த மருத்துவராக உருவாக வேண்டும், சிறந்த சட்டவியல் துறையில் வல்லுநர்களாக உருவாக வேண்டும், உயர்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும். நாமும் அதற்கு தான் சமுதாயத்தை நாம் உயர்த்தி வருகிறோம், அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் தவறவிடக்கூடிய ஒரு கோடு என்னவென்று சொன்னால், தவறவிடக்கூடிய ஒரு புள்ளி எதுவென்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு அந்த கல்வியோடு, அந்த கலையோடு, அந்த தொழில் படிப்போடு சேர்த்து அவர்களுக்கு தனி மனித ஒழுக்க பண்பாட்டு கல்வி நாம் கற்றுக் கொடுத்தோமா? ஒரு சமுதாயத்தில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தோமா? இறைவனுக்கு முன்பாக உன்னை நல்லவனாக எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தோமா? குறிப்பாக மனித சமுதாயத்தை மனிதவள மேம்பாட்டாலும் ஒழுக்கத்தாலும் வளர்க்கக்கூடிய குர்ஆனுடைய கல்வி கொடுத்தோமா என்று யோசித்து பாருங்கள். சமுதாயத்திலே எத்தனை சதவீத மக்கள் குர்ஆன் ஓத தெரியக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள்? அந்த கணக்குகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலே உலக கல்வி படித்தவர்கள் எத்தனை நபர்கள், அதை படிக்காமல் இடையில் விட்டவர்கள் யார் யார் என்ற கணக்குகள் எடுப்பது அவசியம். அதை விட இரட்டிப்பான அவசியம், குர்ஆன் ஓத தெரிந்த சமுதாயம் எத்தனை நபர்கள், குர்ஆனை ஓத தெரியாத சமுதாயம் எத்தனை நபர்கள், சமுதாயத்தில் எத்தனை நபர்கள், வாலிப ஆண்கள் எத்தனை நபர்கள், வாலிப பெண்கள் எத்தனை நபர்கள், இன்னும் சொல்ல போனால் பெரியோர்கள் கூட குர்ஆனை கற்கக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். அன்னை காலத்திலே 2 வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பெரியோர்களுக்காக மதரசா நடத்தப்பட வேண்டும், ஷாவுக்கு பிறகு 1 மணி நேரம் மதரசா உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பெரியவர்கள் தயாராக வேண்டும். யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரியாதோ அவர்கள் எல்லோரும் குர்ஆன் ஓத தெரியக்கூடிய மக்களாக உருவாகுவதற்கு மதரசாவிற்கு வர வேண்டும். குர்ஆனை தன்னுடைய பார்ட் டைமில் அமர்ந்து குர்ஆனை ஓத கற்க வேண்டும். அது 2வது பட்சம் என்றாலுமே கூட முதல் பட்சமாக 5 வயதை அடைந்த ஒவ்வொரு சிறுமியும் சிறுவனும் அந்த வயதை முதற்கொண்டு ஆரம்பித்து ஏறத்தாழ 23 வயது வரைக்கும் அவர்கள் முழுக்க தங்களுடைய எல்லா கல்வி ஆண்டிலேயும் ஒவ்வொரு கல்வி ஆண்டு கடக்கின்ற பொழுதும் மார்க்க கல்வியின் தொடர்போடு இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவருடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது, அவருடைய உலக கல்வி பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய குணம் பாதுகாக்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் பள்ளி படிக்கின்ற பொழுது ஒரு குணம், கல்லூரி படிக்கின்ற பொழுது ஒரு குணம், கல்லூரி முடித்து விட்டு வருகின்ற பொழுது பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தை என் பிள்ளையை போல தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அந்த மேற்கத்திய உலகிலே அந்த கல்லூரி படிக்கக்கூடிய இடங்களிலே முழுக்கவே மேற்கத்திய கலாச்சாரங்கள் தான் முழுமையாக பின்பற்றப்படுகிறது. ஒருவன் நல்லவனாக வாழ்வது சிரமமாக இருக்கின்றது. ஒரு பெண்மணி ஒரு முழு பர்தாவோடு இஸ்லாமிய சட்டப்படி வாழ்வது சிரமமாக இருக்கின்றது. சமீபத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி கொடுத்த ஒரு கடிதம், தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அழகாக சொன்ன வார்த்தை, இங்க ஒரு வகுப்பிலே 40 நபர்கள் அமர்ந்திருந்தாலுமே கூட யாரும் இல்லாத தனிமையில் அமர்ந்திருப்பதை போல நான் உணர்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் நான் மட்டுமே பர்தா அணிந்திருக்கிறேன், மீது 39 நபர்களும் பர்தா இல்லை. எனவே 39 நபர்களும் என்னோட வேற்றுக்கரக வாசியை போல பார்க்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சூழ்நிலையில் இந்த வாலிப ஆணோ வாலிப பெண்ணோ அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று மட்டுமே சமூகம் விரும்புகிறதே தவிர அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, ஒரு வாலிப பெண்ணை இப்படி தர்பீத் செய்ய வேண்டும், ஒரு வாலிப ஆணை இப்படி தர்பீத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த கல்லூரி காலங்களிலே அந்த பள்ளி படிக்கக்கூடிய காலங்களிலே எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் உருவாக வேண்டும், எப்படி உங்கள் ஈமானையும் உங்கள் குணங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்படுகிறதா என்றால் இந்த சமுதாயம் அதிலே நிச்சயமாக பலகீனமாகத்தான் இருக்கிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினடியார்களே. எனவே அது முதல் கட்ட தீர்வாகத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக கல்லூரி படித்து முடிக்கின்ற காலங்கள் வரை மார்க்க கல்வியினுடைய தொடர்போடு வைத்திருங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக உருவாகுவார்கள். குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை ஓதுவது, தஜ்வீதோடு ஓதுவது, குர்ஆனை சரளமாக ஓதுவது, அடுத்த கட்டமாக குர்ஆனுடைய ஆயாத்துகளை மனனம் செய்ய வைப்பது, குர்ஆனை விளங்க வைப்பது, குர்ஆனுடைய வாழ்க்கையாக தங்கள் பிள்ளைகளின் ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது, அடுத்த கட்டமாக குர்ஆனை பரப்புவது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினடியார்களே. ஒரு அறிஞர் அழகான வார்த்தை ஒன்று சொல்வார், எந்த ஆணுடைய வாழ்க்கையிலே எந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாலிப காலத்தில் அவருடைய இளமை காலத்தில் அவர்களிடத்தில் குர்ஆன் ஏதேனும் ஒரு வடிவில் இருக்குமோ, ஒன்று ஓதுகிறார்கள் அல்லது மனனம் செய்கிறார்கள் அல்லது அதன் விளக்கங்களை படிக்கிறார்கள் அல்லது குர்ஆனை சமுதாயத்திற்கு எத்தி வைக்கிறார்கள், ஏதேனும் ஒரு பணி ஏதோ ஒன்றிலே தன்னுடைய நேரத்தை செலவிடுவார்களேயானால் இது ஒன்றுதான் சிறந்த தீர்வாக அமைய முடியும். எதற்கென்று சொன்னால் இன்று பள்ளி கல்லூரி காலங்களிலே வாலிப ஆணுக்கும் வாலிப பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு அவர்களை குர்ஆனோடு ஒருங்கிணைப்பது,
அவர்களை குர்ஆனோடு ஒன்றுபடுத்துவது, அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்லி பழகக்கூடிய இந்த சமுதாயம் எதை செய்ய வேண்டும், எதில் நம்முடைய நேரம் செலவாக வேண்டும் என்று சொல்ல மறந்தது ஒரு காரணமாகத்தான் கல்லூரி படித்து முடித்த காலங்களிலே உருவாகக்கூடிய பிள்ளைகள் மிகுந்த மோசமாக போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக, பெண் பிள்ளைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, ஆபாசத்திற்கு பேர் போனவர்களாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் உருவாகுவதை பார்க்க முடிகிறது. பல்வேறுபட்ட மாவட்டங்களிலே இதை ஏற்றுக்கொள்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். எத்தனையோ மாவட்டங்களிலே கல்லூரி படித்த மாணவர்கள் தான் குறிப்பாக அந்த மாவட்டங்களிலே கஞ்சா போன்ற போதைப் பொருளை இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கிறார்கள். அதை விட சிறந்த பதிவு எது என்று சொன்னால், ஆபத்தான பதிவு என்னன்னா, அந்த வாலிபர்கள் அதிகமானோர் பல மாவட்டங்களில் முஸ்லீம் வாலிபர்களாக இருக்கிறார்கள். எந்த RSS எந்த அஜெண்டாவை கொண்டு வந்தார்களோ, எந்த வாலிபர்களிடத்திலே இந்த போதையை புகுத்தி எந்த விதமான லட்சியம் இல்லாமல் இந்த வாலிபர்களை முழுக்க முழுக்க மடமைகளாக உருவாக்க வேண்டும் நினைத்தார்களோ, அந்த RSS அந்த அஜெண்டா தமிழகத்திலே வட மாநிலங்கள் ஏற்கனவே வந்துவிட்டது. ஆனால் தமிழகத்தில் அண்மை காலங்களிலே அதிகமாக பரவுவதை பார்க்கிறோம். அதே போலத்தான் பெண் பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் என்ற எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல், எந்த விதமான கவலை இல்லாமல், எந்த விதமான அதை பற்றி உண்டான எந்த சிந்தனையும் இல்லாமல் என் பிள்ளை நல்ல பிள்ளை என்ற பொதுவான சிந்தனையோடு எத்தனையோ ஏமாந்த பெற்றோர்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் கல்லூரி படிப்பு படிக்கின்ற என்ற பெயரிலே அவர்கள் முழுமையாக ஈமானை விட்டும் வெளி தடம் புரண்டு போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை செய்வதும் இந்த RSS போன்ற இயக்கங்களுடைய அஜெண்டாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கை குறித்தான் அல்லாஹ்வுடையார்களே, எல்லா காலங்களிலும் நமக்கு எதிரானவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் பலாயிரக்கணக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருந்தார்கள். அது அவருடைய வேலை, அதை நிறுத்த முடியாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும், வாலிப ஆண்களை பாதுகாப்பதற்கும், வாலிப பெண்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கும் இந்த சமுதாயங்களும், ஜமாத்துகளும், மஹல்லாக்களும், இமாம்களும், பெற்றோர்களும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட மாற்று விழிப்புணர்வு மார்க்க பிரச்சாரங்களை கொண்டு வர வேண்டுமோ, மார்க்க கல்வி நிலையங்களை கொண்டு வர வேண்டுமோ, தாவாவை கொண்டு வர வேண்டுமோ, தர்பியத்து கிளாஸ்களை கொண்டு வர வேண்டுமோ, அதெல்லாம் கொண்டு வந்து விட்டோமா என்று சொன்னால் 100%க்கு 1% கூட நாம் அதை இன்னும் சரியாக செய்யவில்லை என்பது மட்டுமே இங்கே கவலை குறித்தான விஷயமாக இருக்கின்றது. எனவே பிரச்சனைகளை பேசுவது மாத்திரம் நோக்கம் அல்ல. பிரச்சனைகளை பேசுவது எளிது, பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்புகளை திறந்தால் அந்த ஊரில் இந்த லட்சணம், இந்த ஊரில் இந்த ஆபத்து என்று பல்வேறுபட்ட செய்திகளை ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். அது பெரிய விஷயம் அல்ல. அந்த விஷயங்களை தாண்டி சமூகத்தின் பொறுப்பாளர்கள், வாலிபர்கள், குறிப்பாக இமாம்கள், அதே போல உலமா பெருமக்கள், சமூகத்தின் தலைவர்கள் அடுத்து வருகின்ற இளம் தலைமுறை சமுதாயத்தை அவர்களை சமுதாயத்தில் என்னவாக உருவாக்கப் போகிறோம் என்ற சிந்தனை நாம் மேற்கொள்ள வேண்டும். சுயநலம் சிந்தனையை தாண்டி பொதுநல சிந்தனையோடு நாம் குடும்பம், நாம் நம்முடைய வாழ்க்கை போதும் என்பதை தாண்டி சமூகம், இஸ்லாமிய சமுதாயம் என்ற சிந்தனையோடு பல்வேறுபட்ட கருத்துக்களை சிந்திக்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும், அதை பற்றி நாம் கலந்தாய்வு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்து வருகின்ற இளம் தலைமுறை சமுதாயங்களை, குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை நாம் இந்த உலகத்தினுடைய முன்மாதிரி சமுதாயமாக, அறிவார்ந்த சமுதாயமாக உருவாக்க முடியும். எனவே நாம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை விதைத்துக் கொள்வதோடு அதில் ஆரம்ப கட்டமாக நம்முடைய வாலிப ஆண்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் 23 வயது வரைக்கும் கட்டாயமான மார்க்க கல்வியினுடைய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அதற்காக ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த கல்வி கற்றுக்கொள்வதற்காக மக்த மதரசாக்கள், அதே போன்ற பார்ட் டைம் கல்வி நிலையங்களை உருவாக்கி அவர்களை செம்மைப்படுத்திய மக்களாக நாம் உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட எல்லா சவால்களுக்கு மத்தியிலும் எந்தெந்த சேவைகளையும் சமூக பணிகளையும் நாம் அதற்கு எதிராக, அதற்கு தீர்வாக நாம் உருவாக்க வேண்டுமோ அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் செயல்பாடு நசீபாக்கி தருவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக மரணிக்கக்கூடிய அழகான நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.